மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இங்கே கிராத்தை தொடர்ந்து வழங்கப்பட்ட முன்னுரையில ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்கிற தேசிய பேரியக்கம் தமிழக மண்டலத்தின் சார்பாக நாடு முழுவதும் மது போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பரப்புரையை அறிவித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏன் இந்த பரப்புரை என்கிற கேள்வி இயல்பானது. சமீப காலத்துல நாடு முழுவதும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. தமிழகம் முழுவதும் அதனுடைய வீரியம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு செய்தி. இந்த ரெண்டுமே தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி போதைப் பொருள் பயன்பாடு முன்னெப்போதையும் விட இப்பொழுது அதிகரித்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. செய்தி என்பதை நான் காரணத்தோடு தான் குறிப்பிடுகிறேன். செய்தி என்பதற்கு என்ன முக்கியத்துவத்தை நாம கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை நான் கொடுக்கிறேன். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, அதற்கு என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுப்போம்? நம்முடைய கவனத்தை பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு செய்தி தான். எத்தனையோ செய்திகள் மது போதையை விட மிக மோசமான மிக கொடூரமான சம்பவங்கள் நடக்கிற பொழுதும் கூட நம்முடைய அன்றாட பேசு பொருள்களில் ஒன்றாக அந்த செய்திகள் கடந்து போகும். அந்த அர்த்தத்தில் தான் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பதை ஒரு செய்தி என்று குறிப்பிடுகிறேன். ஆனால் இந்த மது போதை பொருள் பயன்பாட்டினுடைய வீரியம் முஸ்லிம் சமுதாயத்திலும் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் வழக்கமான செய்தியை தாண்டிய கவலைக்குரிய விஷயம். அதனால்தான் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் இந்த பரப்புரையை வலிமையான முறையிலே முன்னெடுத்திருக்கிறது. இதை குறித்து நாம் ஒரு செய்தி சொல்லலாம். நீங்க கவலைப்படுகிற அளவுக்கெல்லாம் ஒன்னும் முஸ்லிம் சமுதாயத்தில் பெருசா போதைப் பொருள் பயன்பாடு இல்லைன்னு நினைக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்றது நாங்க மறுக்கவும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக போதைப் பொருள் பயன்பாடு முஸ்லிம் சமுதாயத்தில் உண்டுதான். ஆனா ஒரு பரப்புரையை முன்னெடுக்கிற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கிறதா என்று நினைக்கலாம். சரியாக சொன்னால் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. வெளிப்படையான உண்மை. நாம் அதனை தெரிந்தோ தெரியாமலோ மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதும் அப்பட்டமான உண்மை. இனி ஒரு கால் நீங்கள் சொல்வதை போல அப்படியெல்லாம் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் போதைப் பொருள் பயன்பாடு இருக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்றால் அதையும் பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்க முடியாது. இதனை திருக்குரான் ஷரீஃப் பல கோணங்களிலே சொல்லுகிறது. எங்கேயோ தான் நடக்குது, அது எதுக்கு நாம பெருசா கவலைப்படணும் அதை பற்றி நினைக்கலாம். ஆனால் குரானிலே 2 செய்திகள் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு செய்தி வத்தகு ஃபித்னத்தல்லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, உங்களில் பாவம் செய்தவர்களை மட்டுமே குறிப்பாக தாக்கும் என்று சொல்ல முடியாத சோதனைக்கு அஞ்சுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வத்தக்குங்கிற வார்த்தைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, விலகிக் கொள்ளுங்கள் அர்த்தம் இருக்கு. என்ன விலகணும்? எந்த பாவம்? யார் அந்த பாவங்களை செய்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணும் என்று சொல்ல முடியாத வேதனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போ எந்த இடத்துல எவன் பாவம் செய்யறானோ அவனை மட்டும்தான் அதனுடைய வீரியம் தாக்கும்னு சொல்ல முடியாது. அதனுடைய வீரியம் மற்றவர்களையும் சேர்ந்து தாக்கும். அதே மாதிரி அதற்கான தண்டனை மற்றவர்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி. எப்படி விளங்கலாம் இத? இந்த தெருவுல முஸ்லிம்கள் நிறைய குடியிருக்கிறாங்க வச்சுக்கங்க. தெருக்கோடியில் இருக்கக்கூடிய கடைசி வீட்டுல தீ பிடிக்குதுன்னு சொன்னோன்னு நீங்க ஒண்ணும் உடனே பதறக்கூடாது.
நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாது, சுடுமா? எங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல நெருப்புன்னு சொல்லுங்களேன். சுட்டுச்சா? இல்ல சக்கரைன்னு சொல்லுங்க, இனிச்சுதா? அப்ப சொன்னதுனால இன்னும் நடந்துராது. ஒரு ஒப்பீட்டுக்காண்டி சொல்றது. கடைசி வீட்டில் தீப்பிடிக்கிறது, அல்லாஹ் காப்பாத்தணும், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம நான் ஒரு ஒப்பீட்டுக்காண்டி சொல்றேன். அங்கதானே தீ பிடிக்குது, நாம இங்க சேஃப்டியா தானே இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு ஒண்ணு வரலையல்ல என்று அதற்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்களோ அடுத்தடுத்த வீட்டுக்காரங்களோ பேசாம இருக்க முடியுமா? இருப்பாங்களா? ஹலோ, தயவு செஞ்சு நீங்க எனக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நான் ஒன்னும் கோயம்புத்தூர் வந்து உரை நடத்துறதுக்கு வரல, உரை நடத்துறதுக்கு வரல, இங்க உரையாடல் நடத்துறதுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் இருக்கு. பெரும்பாலும் உரையில வந்து ஒரு விபத்து நடக்குது சமீப காலத்துல. ஒரு முழுநீள உரைய கேட்கிற மனநிலையில் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டானாக்க, முஸ்லிம்கள் இப்போதெல்லாம் வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவை ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா. புரியலையா? வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சுண்ணாம்பு? வெத்தலைக்கு மேல இருந்து கீழே சுண்ணாம்பு தடவுவாங்க, இப்ப கீழே இருந்து மேல தடவுறாங்க. ஸ்கிரீன் அடிக்ட் எல்லாமே இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வேகமான மனநிலைக்கு எல்லாருமே ஆட்பட்டு இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் உட்பட என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த மொபைல்ல சோசியல் மீடியாக்கள் வரக்கூடிய ரீல்ஸ் இருக்குல்ல, ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு ரீலு? 10 செகண்டா? ஒரு நிமிஷமா வச்சுங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷமோ 10 செகண்டையோ கூட நின்று நிதானமா கேட்கிறவோ பார்க்கக்கூடிய மனநிலை இல்லை. அதை அமுத்தி பிடிச்சானாக்கா 2x ஸ்பீடா போகும் இல்லையா? இத்தனைக்கும் அது எவ்வளவு நேரம்? அந்த குறிப்பான சின்ன விஷயத்தை கூட நின்று நிதானமாக அதனுடைய இயல்பான வேகத்துல பாக்குறதுக்கு பொறுமை இல்லை. அதை கூட அழுத்தி பிடிச்சு ஸ்பீட் மோஷன்ல 2x 1.5 ஸ்பீட்ல பாக்குறாங்க. அவ்வளவு வேகமான மனநிலைக்கு தள்ளிட்டு போன பிறகு இப்பெல்லாம் நீண்ட உரையை கேட்கறதுல மக்களுக்கு ஆர்வம் இல்லை. அதனாலதான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னானாக்கா, உரையாடலாம் நடத்திட்டு போயிடலாம். உரையாடலாம் நடத்தும் போது நாம மனசோடு பேசுறோம். நான் உன்னை கேட்க நீங்க பதில சொல்ல, நீங்க உன்னை கேட்க நான் பதில சொல்ல. இதுக்கு பேர் தான் உண்மையான மன் கி பாத். மன் கி பாத் அவங்கதான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நாமளும் என்ன செய்யலாம், பேசலாம் இல்ல? பேசக்கூடாதா? மன் கி பாத் தெரிஞ்சுல்ல? தெரிஞ்சு. மன் கி பாத் அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே, நமக்கு சொந்தம் தானே. அந்த வகையில சொன்னேன். அதனால நான் ஒன்னும் கோயம்புத்தூர் வந்து உரை நகர்த்த வரல, உரையாடல் நடத்த வந்திருக்கிறேன். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன், கடைசி வீட்டில் தீ பிடிச்சதுன்னு சொன்னா அங்கதானே தீ பிடிச்சிருக்கு, நமக்கு வரைக்கும் ஒண்ணு வரலன்னு சொல்லி நம்ம பேசாம இருந்துருவோமா? ஏன் இருக்க மாட்டோம்? அப்ப என்ன செய்வோம்? அணைக்கத்தான் போவோம். ஏன் அணைக்கணும்? அவங்க மேல ரொம்ப அக்கறையோ? அப்படியெல்லாம் அக்கறையெல்லாம் இந்த காலத்தில் கிடையாது. அவங்க வீட்டுல பத்தின தீய நாம அணைக்காம விட்டா அந்த தீ நம்ம வீடு வரைக்கும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ அடுத்தவன் மீது அக்கறை இருக்குதோ இல்லையோ, நம்ம சுயநலத்துக்காக வேண்டியாவது என்ன செய்வோம், அதை அணைக்க போவோம். அங்க எரிகிற பற்றுகிற தீ கண்டும் காணாமல் விடப்பட்டால் அங்கு பற்றிய தீ நம்ம வீடு வரைக்கும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. இந்த புரிதல் இருக்கிறனாலதான் அங்கு மேல இருக்கக்கூடிய அக்கறையும் தாண்டி கூடுதல் கவனம் எடுத்து அந்த தீயை அணைக்கிறோம். சமுதாயத்தில் பரவக்கூடிய தீமைகள் பாவங்கள் விஷயமும் இப்படித்தான். அதைத்தான் ஆரம்பத்துல ஓதி காண்பித்த அந்த வசனம் சொல்லுகிறது, வத்தக்கு ஃபித்னத்தல்லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் காஸா. உங்களில் யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களை மட்டுமே தாக்கும் என்று சொல்ல முடியாத தண்டனைக்கு பயந்து கொள்ளுங்கள். அப்ப அவங்கள மட்டும்தான் அட்டாக் பண்ணுன்னு சொல்ல முடியாது. 2 வகையான தண்டனை. ஒண்ணு, அந்த பாவத்தின் வீரியம் உலகத்திலும் வெளிப்படும், மறுமையிலும் தண்டனை இருக்கும். எப்படி என்று கேட்டால், அந்த வீட்டுல ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கிறான், போதைப் பொருள் பயன்படுத்திட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கரம் பிடித்து தடுக்க வேண்டி இருக்கிறது. அதற்கான அதிகாரமும் பலமும் இருந்தா. ஒரு கால அதற்கான வலிமை இல்லை என்று சொன்னால் வாய் வழியாக பிரச்சாரம் செய்து அதனை தடுக்க வேண்டி இருக்கிறது. உங்களில் ஒரு தீமையை கண்டால் கரம் பிடித்து தடுங்கள். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் வாயினால் பிரச்சாரம் செய்து என்ன செய்யுங்க,
அந்த தீமையை தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கு கூட முடியவில்லை என்று சொன்னால் மனதளவிலாவது வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். சரியாக சொன்னா சோசியல் என்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை பிரயோகம். இந்த ஹதீஸும் சோசியல் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீமையை கண்டால் கரம் பிடித்து தடுக்க வேண்டும், முடியவில்லை என்றால் பிரச்சாரம் செய்து தடுக்க வேண்டும், அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் மனதளவில் வெறுத்து ஒதுக்க வேண்டும். இது மூணு ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் சொன்னது அல்டிமேட் லெவல், ஒரு தீமையை தடுப்பதற்கான அதிகபட்ச முயற்சி. எப்ப கரம் பிடித்து தடுக்க முடியும்? கரம் பிடித்து தடுக்கணும்னா என்ன வேணும்? அதிகாரம் வேண்டும், ஆட்சி வேண்டும், சட்டத்தின் துணை கொண்டு அதை என்ன செய்யணும்? அடக்கி ஒழுக்கணும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்பது வேறு. இரண்டாவது அம்சம்தான் இந்த கேம்பெயினை முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயம், பிரச்சாரம், தீவிர பிரச்சாரம். இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய இரண்டாவது பணி, இரண்டாம் கட்ட பணி, கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக தீமையை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதான் ஜமாத் இஸ்லாமி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறதுக்கான பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீசிய பின்புலம் ஒன்னு இருக்கட்டும். கடைசி கட்டமாக சொல்லப்பட்ட விஷயம் மினிமம் ஆக்டிவிட்டி, அல்டிமேட் லெவல், ஹதீஸினுடைய ஃபர்ஸ்ட் ஒன். இதனுடைய மூணாவது ஆப்ஷன் மினிமம் ஆக்டிவிட்டி. என்னது அது? மனதால வெறுத்து ஒதுக்கணும். இதை நாம செய்ய மாட்டோம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சமூக தீமையை செய்யக்கூடியவன் அந்நியவனாக இருந்தால் எதிர்ப்போம். நம் வீட்டுக்காரனா இருந்தா வாய் மூடிட்டு பேசாம இருப்போம்ல. எப்பவுமே அப்படித்தாங்க. டிராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் உனக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஊருக்குள்ள என்னென்னமாலும் அநியாயம் நடக்குது, நீ மட்டும் ஏன் அதை பார்த்துட்டு பேசாம இருக்க மாட்டேங்கிற, கேஸா போட்டு தள்ளுறிய அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொன்ன காரணம் இதுதான். ரோட்ல ஒரு பெண்ணை தவறான முறையில் ஒருவன் அணுகுகிற பொழுது அந்த பையனை பார்த்து 4 பேர் சாத்துன்னு சாத்திட்டு இருப்பாங்க. ரோட்ல வர்றவன் போறவனால என்ன செய்வான்? அடிப்பான். அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு கூட சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காரு. முகத்தை திருப்பி பார்த்தாதான் சொந்த மகன். அது வரைக்கும் இருந்தாலும் சேர்ந்து அடிச்சாரு. எது வரைக்கும்? அவன் தன் மகன் இல்லை, எவனோ ஒருத்தன் என்று இருக்கிற வரைக்கும் இவரும் சேர்ந்து அடிச்சார். புரட்டி போட்டு பார்க்கும்போது தான் மகன் தெரிய வரும்போது இந்த தகப்பனுடைய மனநிலை உடனே அடுத்த ஆக்டிவிட்டிஸ் என்னவா மாறும்? என்ன செய்வாரு? மற்றவங்க அடிக்கிறதெல்லாம் தடுத்து நிறுத்திடுவார். ஏன் தடுத்து நிறுத்தினது மட்டுமல்ல, அடுத்த கட்டமா அவரு டிராபிக் ராமசாமியோட வார்த்தை இது நான் சொல்றது. எங்க ஊர் உலகத்துல எவன் தாங்க தப்பு பண்ணல, இவன் மட்டும் தான் தப்பு பண்ணானா, விடுங்களேன். ஆனால் அவன் தன் மகன் என்று தெரிவதற்கு முன்னால் இவரும் சேர்ந்துதான் அவர் அடி அடிச்சார். சமூக தீமையை களைகிற விஷயத்துல மனதளவில் வெறுத்து ஒதுங்குதல் என்கிற விஷயத்தை நாம வெறுத்து ஒதுங்குவோம். ஆனால் அதே தீமையை செய்யக்கூடியவன் நம் குடும்பத்து உறுப்பினராக இருந்தால், நம்முடைய நட்பு வட்டாரத்தில் உள்ளவனாக இருந்தால் நாம என்ன செய்வோம்? கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அப்படி அடக்கி வாசிக்காதே, அவன் உன் சொந்தக்காரனாக இருந்தாலும் குற்றவாளியை குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கடைசி ஆக்டிவிட்டி அதுதான். அந்த மாதிரி அவன் துஷ்பிரயோகம் பகிஷ்காரம் செய்யப்படுகிற பொழுது, அவன் ஒதுக்கி வைக்கப்படுகிற பொழுது அவன் என்ன செய்வான்? கொஞ்சமாவது அந்த தீமையிலிருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடியவன் விருந்துக்கு அழைச்சால் போகாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்? அந்த காசு நஜீஸான காசுங்கிறனாலயா? அவன் ஒரு குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய பார்வையில வட்டிங்கிறது கிரிமினல் குற்றம். இஸ்லாமிக் ஸ்டேட் நடைமுறையில் இருக்குமானால், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒருவர் வட்டி வாங்கினால் அவர் என்ன செய்யறாரு? அது சிவில் பிரச்சனை இல்லை, கிரிமினல் குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு தான் சொல்லுது இஸ்லாம். அப்படி ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யக்கூடியவன் சமூகத்துல பெரிய ஆளா இருந்தானாக்கா அவன் வீட்டு விருந்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகாம இருந்தா தான் என்னை எவனுமே மதிக்கல, நான் என்னதான் பைசாக்காரனா இருந்தாலும் நான் வட்டியோடு தொடர்பு இருக்கிறனால எனக்கு சொசைட்டில எந்த ஸ்டேட்டஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்யணும்? வட்டியிலிருந்து அவாய்ட் பண்ணிக்கணும்ன்ற நினைப்பு வரும். ஆனா நாம என்ன செய்வோம்? சொசைட்டில அவன் பெரிய ஆளா இருந்தா அவன் வருமானத்தை பத்தி கவலையப்பட மாட்டோம், போவோம். அது அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக அங்கீகாரம், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அப்போ இந்த இடத்துல அந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இது ஒரு மிகப்பெரிய சோசியல் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அப்ப இந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுக்கிற பொழுது அதற்கான அடிப்படை காரணம் எங்கேயோ தான் நடக்குது. ஹஜ்ரத், நீங்க பரப்புரை நடத்துற அளவுக்கு எல்லாம் சொசைட்டி அப்படியெல்லாம் கெட்டு குடிச்சவரெல்லாம் போயிடல.
அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு கால் நீங்க நினைக்கிற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நடக்கிறது அல்லது எங்கோ ஒன்றுதான் நடக்கிறது என்று சொன்னாலும் கூட தீமையை கண்டும் காணாம இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வசனத்திற்கான விளக்கமாக அஸ்ஹாபு சபுத் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை வாசிகளுடைய சம்பவம் குர்ஆன்ல வருதுதானே. என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு கட்டளை வந்துச்சு, சனிக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? மீன் பிடிக்கக்கூடாது. ஏன் மீன் பிடிக்கக்கூடாது? அன்னைக்கு மட்டும் மீன் ஹராமான மீன் ஆயிருமா? அதனால தடை செய்தானா அல்லாஹ்? அதெல்லாம் கிடையாது. அங்க மீன் ஹராமு ஹலால்ங்கிறது எல்லாம் பிரச்சனை. அல்லாஹ் ஆர்டர் போட்டா அதுக்கு ஒபே பண்ணணும். அதை சோதிக்கிறதுக்காண்டி தான் அல்லாஹ் என்ன பண்ணா, சனிக்கிழமை நீ இறை கட்டளைக்கு எவ்வளவு தூரம் உடன்படுகிறாய், அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நோன்பு காலத்துல சாப்பிடாம இருக்கிறோமே, ஹராமான சாப்பாடுனாலே சாப்பிடாம இருக்கிறோம். நாம சம்பாதிச்சு சாப்பிடுதானே, ஹலாலான சாப்பாடு தானே, ஏன் சாப்பிடாம இருக்கிறோம்? அது ஹராமுங்கிறனால இல்ல, அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், நான் சாப்பிட மாட்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடன்படக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்குவதற்கு பின்னணியில தான் நோன்பு இருக்கு. அதே மாதிரி சனிக்கிழமை நோன்பு பிடிக்க கூடாது சொன்னான். ஆனா வாய்ப்பு கேடாக சனிக்கிழமை தான் நிறைய மீன் வருது. இப்ப மனுஷ மனம் என்ன செய்யும்? இதுக்குத்தான் இந்த மனுஷ மனத்துக்கு அல்லாஹ் சோதனை வச்சிருக்கான். என்ன பண்ணாங்க? வலையை கட்டி வச்சாங்களோ, குழியை தோண்டினாங்களோ, முதல் நாள் இரவே போய் என்ன செஞ்சிருது, அந்த கடல் பகுதியிலிருந்து கரை பகுதிக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி தோண்டி விட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய குழியா பெரிய ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சிருவாங்க. முதல் நாள் நைட்டு பூரா என்ன செய்யறோம், வெள்ளிக்கிழமை நைட்டு மீன்கள்லாம் அந்த வாய்க்கால் வழியாக வந்து இந்த குளத்துல விழுந்துடும். சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த குளத்துல வந்து எடுத்துருவாங்க. இப்ப என்னாச்சு? அல்லாஹ்வுடைய கட்டளையும் மீறல, காரியமும் நடந்து போச்சு. யாரை ஏமாத்துற வேலை இது? இப்படி ஒரு தீமையை அவர்கள் செய்த பொழுது இந்த தீமையை காணுகிற சமுதாயம் 3 வகையா பிரிஞ்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. 3 வகையாக பிரிந்தார்கள். ஒரு பிரிவினர்கள் அந்த குற்றத்தை துணிந்து செய்து கொண்டிருந்தவர்கள். 2வது பிரிவினர்கள் அவர்களை கண்டும் காணாமல் இருந்தார்கள், எக்கோட கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாங்க. 3வது பிரிவினர்கள், ஏன்பா இப்படி பிடிக்கிறீங்க, அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான்ல, அதை ஏன் மீறுறீங்க என்று கேட்டவர்கள். அப்படி மீறினவங்கள்ட்டையும் இந்த 2வது பார்ட்டி இருந்தாங்கல்ல, யார் 2வது பார்ட்டி? கண்டு காணாம இருந்தாங்கல்ல, அந்த பார்ட்டி கேட்டாங்க, நீங்க எதுக்கு அவனை தடுக்க போறீங்க? அவனுக்கும் சேர்த்தான அல்லாஹ் ஆர்டர் பண்ணிருக்கிறான், அந்த ஆர்டரை நீயும் ஃபாலோ பண்ற, நானும் ஃபாலோ பண்றேன். அவன் ஃபாலோ பண்ணலாம், அதோடைய பாவம் அவனோட போட்டு போகுது, நீ அவனுக்கு போய் பெருசா திருத்திட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது இந்த 3வது பார்ட்டி இருந்தாங்கல்ல, அந்த குற்றத்தை விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள், தடுத்து கொண்டிருந்தவர்கள் என்ன தெரியும் சொன்னாங்க? நாளைக்கு அல்லாஹ் நாம பதில் சொல்லணுமா இல்லையா? அவர்கள் குற்றத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருந்த நம்மள்ட்ட கேள்வி கேட்பானா இல்லையா? அதுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டித்தான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி 3 வகையாக பிரிந்தார்கள். பிறகு இறைவனுடைய தீர்ப்பு வந்துச்சு, தண்டனை. என்ன மாதிரி தண்டனை வந்துச்சு? என்ன தண்டனை வந்துச்சு? குரங்குகளாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். 2 பேர்கள் தண்டனைக்கு ஆளானார்கள். அந்த தடுத்துட்டு இருந்தாங்களே அவங்களை தவிர, அவங்க தண்டனைக்கு ஆளாகல. 2 பேர் தண்டனைக்கு ஆளானவங்க யாரு? அந்த குற்றத்தை செய்தவர்களும் கண்டு காணாமல் இருந்தவர்களும். அப்படியானால் வத்தகு ஃபித்னத்தல்லதீன லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, உங்களில் பாவம் செய்தவர்களை மட்டுமே தாக்கும் என்று சொல்ல முடியாத இறை தண்டனைக்கு அஞ்சுங்கள். அதை கண்டு காணாமல் இருந்தாலும் அவனும் அந்த குற்றத்திற்கு மாரல் சப்போர்ட்டராக மாறுகிறான். அதனாலதான் அவன் துணிஞ்சு செய்யறான். அவன் துணிஞ்சு செய்வதற்கு நல்லவர்களும் கண்டும் காணாமல் இருந்ததால் ஒரு காரணமாகிறார்கள். இன்னொரு ஹதீஸை நான் சொல்லி வர வேண்டி இருக்கிறது. சமுதாயமே, ஒரு ஊரே குற்றம் செய்த பொழுது அவர்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ஆர்டர் போடுறான். யார்கிட்ட? அழிவை ஏற்படுத்தி வரும் வானவர்கள்ட்ட. அதுவும் குறிப்பாக மலைகளை நிர்வகிக்கக்கூடிய வானவர்கள்ட்ட கட்டளை இடுகிறான். என்னன்னு, இந்த ஊர் மக்களை 2 மலைகளை வைத்து நசுக்கி அழித்து விடுங்கள். அப்ப அந்த மலக்குமார்கள் கேட்பாங்களாம், அல்லாவே இந்த ஊரையா நசிச்சு சொல்ற? அங்க இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக இருக்கலாம், ஆனால் தரஃபத் ஐன் என்று சொல்லக்கூடிய கண்ணிமைக்கும் நேரம் கூட உனக்கு மாறு செய்யாத மக்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? அந்த தண்டனையை அவர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வின் அந்த தண்டனையை அடைவதற்கான அந்த குற்றத்தை செய்கிற பொழுது இவர்களுடைய முகம் சிவக்கவில்லை, இவர்கள் அதனை கொண்டு கோபப்படவில்லை, அதனை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. இப்போ
ஒரு குற்றம் நடக்கிற பொழுது அந்த குற்றத்தை செய்பவன் மட்டுமல்ல, அந்த குற்றத்தை கண்டும் காணாமல் இருப்பவனும் அந்த குற்றத்திற்கு ஒரு தார்மீக உடந்தையாளனாக மாறிவிடுகிறான், மாரல் சப்போர்டராக மாறிவிடுகிறான். அந்த துணிச்சல் தான் அந்த குற்றத்தை நான் செஞ்சானக்க எவனும் கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிற தைரியம் வருது. இப்ப நாம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பாவங்களை கண்டு காணாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அங்கதானே, இங்கதானே, அவன் தானே, இவன் தானே, நானாச்சு, என் குடும்பம் ஆச்சு, நானாச்சு, என் தொழுகையாச்சு, நானாச்சு, என் ரப்பாச்சு, நானாச்சு, என்னுடைய வழிபாடாச்சு, நானும் பள்ளியோடு தொடர்பு, இப்படி சொல்லிட்டு உட்கார முடியாது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு நாம பொறுப்பாளியா இருக்கிறோம். அந்த அடிப்படையில சமீப காலத்துல போலீஸ் தரப்பு புள்ளி விவரம் சொல்லக்கூடிய செய்தி, முஸ்லிம்கள் தான் போதைப் பொருள்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். நான் கோயம்புத்தூர் கமிஷனர் நேரடியாக இதை பத்தி பார்த்து சந்திச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ஜும்மா உரை கொடுக்கறதுன்னு சொன்னாக்கா ஆத்தன்டிக்கா இல்லாம எதையும் பேச மாட்டேன். அது இல்லைன்னு சொன்னானாக்கா நான் அதை பேசுறதுக்கு தள்ளி வைப்பேன். முஸ்லிம்களிலே குற்றச் செயல்கள் சதவீதம் எத்தனை பேர்கள் என்று தெரிவதற்காக வேண்டி கமிஷனர் ஆபீஸ் போனேன். நான் சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டேன். சென்ட்ரி வாசல் நிறுத்தி வச்சுட்டாங்க. என்ன நோக்கத்திற்காக வேண்டி கமிஷனரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை இங்க எழுதிட்டு போங்க. நான் எழுதிட்டு போனேன். அந்த ஆள் ஆச்சரியப்பட்டார். என்னை எத்தனையோ பேர் எதுக்கெல்லாம சந்திக்க வந்திருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய குற்றச் செயல்கள் எவ்வளவுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதை பள்ளிவாசல்ல ஜும்மாவுல தெரிவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆலிம் வந்தார், ஒரு பள்ளிவாசல் இமாம் வந்தார் என்பது என்னுடைய போலீஸ் வாழ்க்கையில் முதல் சர்வை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன குறிப்பு. முஸ்லிம்கள் சமீபத்தில் போதைப் பொருள்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல, விற்பனை செய்பவர்களே அவர்கள் தான் என்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். இது கோயம்புத்தூரில் மட்டும் நடக்கிற நிகழ்ச்சி அல்ல. பொதுவாகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பரம் என்கிற நிலையை நான் என் ஊரையே முன்வைத்திருக்கிறேன். எல்லா ஊர்களிலும் போதைப் பொருள் பயன்பாடு முஸ்லிம்களில் அதிகமாகி கொண்டு வருகிறது. எப்படி நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக முஸ்லிமாக இதை பார்த்து கொண்டிருப்பது, எப்படி இதனை பொறுத்து கொண்டு போவது, எப்படி இதனை சகித்து கொண்டு போவது? இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண குற்றம் அல்ல. பாவங்களிலே சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்கள் தனி மனிதனோடு முடிந்து போகும். அதனுடைய விளைவுகளும் வீரியமும் தனி மனிதனோடு முடிந்து போகும். சில குற்றங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சேர்ந்து பாதிக்கும். இப்போ இங்க உஸ்தாத் ஹசீப் பாக்கவி ஆரம்பிக்கும் போது ஒரு திருக்குரான் வசனம் ஒன்று ஓதி காண்பிச்சாங்க. அது சூரத்துல் மாயிதா என்கிற 5வது அத்தியாயத்துல 92, 93 நினைக்கிறேன், 95 சாரி 105 நினைக்கிறேன். எதுக்கும் எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இன்னமல் ஹம்ரு வயல் மசீர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ருஜிசும் மின் அமலி ஷைத்தான். அதுல போதையும் சூதாட்டமும் குறிபார்க்கும் அம்புகளும் பலிபீடங்களும் ஷைத்தானிய அருவருக்கத்தக்க செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது கொஞ்சம் ரொம்ப விளக்கத்திற்குரிய விஷயம். போதை தரும் பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுக்கு என்னமெல்லாம் வரும் சொல்லுங்க? ஆரம்பத்துல சொல்லிட்டேன், உரை நகர்த்து வரல, உரையாடுங்க. எனக்கு சிலதெல்லாம் கேட்பேன், நீங்க சொல்லணும். போதை பொருட்கள் என்னெல்லாம் சொல்லுங்க? ஆல்கஹால், லிக்விட் பேஸ், லிக்விட் பேசிக்ல இருக்கிறது. புகை வளர்கிறது. வேற பவுடர் வடிகளையா? லிக்விட்ல வாய் வழியா ஊத்துறது மட்டுமல்ல, இன்ஜெக்ஷன் போடுறது இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்க கூடாது. சரியா? உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரிய போறது இல்லை, அதையும் சொல்லிடுறேன். சரியா? என்னை விட இது விஷயத்தில் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். ஒரு விஷயத்தை தெரியறதுக்காக அதை பயன்படுத்தி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லையா? ராஜேஷ்குமார் கொலை செய்யற மாதிரி கதை எழுதுவாரு, அதனால ஒரு கொலை செஞ்சுட்டு வந்துட்டு தான் கதை எழுதிக்கலாம்னு சொல்லுவீங்களா? இல்லையல்ல. அது மாதிரி பத்திரிகை செய்திகள் தெரிகிறது. எத்தனையோ வகை இருக்கா இல்லையா? அப்படித்தாங்க நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நீர் வடிவில் இருக்கக்கூடியது, மருந்து வடிவில் இருக்கக்கூடியது, பொடி வடிவத்தில் இருக்கக்கூடியது, புகையிலை வடிவத்தில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னது? போதைப் பொருள்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே மேல சொன்ன வசனத்துல அல்லாஹ் வேறொரு செய்தி சொல்றான். போதைப் பொருள்கள் அப்படிங்கிறதுக்கு அரபியில 2 வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஒண்ணு சக்கர் என்கிற வார்த்தை, அல்லது சுக்ரான், போதைப் பொருள்கள். இன்னொரு வார்த்தை ஹம்ரு. ஹம்ரு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையினுடைய வேர்டு மீனிங், டிக்ஷனரி மீனிங், வார்த்தை பொருள் என்ன தெரியுமா? முகமூடின்னு அர்த்தம், அல்லது கூடாரம் அர்த்தம். டெண்டு
பாலைவனத்துல எல்லாம் டென்ட் அடிப்பாங்கல்ல, அதுக்கு பேர் ஹம்ரா. அதுக்கு பேரு ஹம்ரா. நிழலை வெயிலை தடுக்கக்கூடியது, மறைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மறைக்கக்கூடியது என்று அதற்கு பொருள். அதே மாதிரி பெண்கள் முகத்தை மறைக்கிறதுக்கு போடுவாங்க இல்லையா, அதுக்கு பேரும் ஹம்ரா தான். குர்ஆன்ல சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்துல இந்த வார்த்தை பிரயோகத்தை பெண்களோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்றான். வல் எதிரிபுன்ன ஜுயூபஹுன்ன ஹும்ரஹுன்ன அப்படின்னு சொல்லி வரும். அவர்களுடைய முன்றானை அல்லது திரையை, முகத்திரையால் மறைத்துக் கொள்ளும். ஹும்ருங்கிற வார்த்தை திரைங்கிற மீனிங்ல வருது. அப்படியானால் மறைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஹம்ருன்னா என்னதுங்க? வேர்டு மீனிங் எண்ணத்தை மறைக்கக்கூடியது. முகத்திரை. அறிவை மறைத்தாலும் அதற்கு என்னதான் பேரு? ஹம்ரு தான். அந்த மீனிங்ல தான் கல்ச்சுரல் மீனிங்காக ஹம்ரு என்கிற வார்த்தை போதை பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி போதை பொருளுக்கு அரபியில ஒரிஜினல் வார்த்தை சுக்ரான். கேட்க மாட்டேங்குதா? வாய்க்குள்ள எல்லாம் போடாதீங்க. வாய்க்குள்ள போட்டல சரியா? அப்போ இல்ல கொஞ்சம் தேவைப்பட்ட வால்யூம் வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. வால்யூம் கொஞ்சம் வேணா கொஞ்சம் ரைஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அப்போ வெயிலை மறைக்கக்கூடியது மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் மானத்தை மறைக்கக்கூடியது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் அறிவை மறைத்தாலும் அதற்கு பேர் என்னது? ஹும்ரு அல்லது ஹம்ரு. மறைக்கக்கூடியதுங்கிற அர்த்தம். இப்ப பாருங்க, ஒரு மனிதன் போதைப் பொருள் பயன்படுத்துகிற பொழுது அவனுடைய அறிவு என்ன செய்யப்படுகிறது? மறைக்கப்படுகிறது. அவனுடைய அறிவு வேலை செய்யாது, பங்கன் ஆகாது. போதைப் பொருள் உட்கொண்ட உடனேயே அவனுடைய பகுத்தறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அவனுக்கு தெரியாது. தாய்க்கும் மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாது. பகுத்தறிவு மழுங்கி போய் விடுகிறது. அறிவை மழுங்கடித்து விடுவதால் அதற்கு அந்த பெயர். அப்படியானால் அறிவை மழுங்கடிக்க செய்கிற எதுவும் என்னவாகலாம்? அது பவுடரா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, லிக்விடா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆபாசத்தை மறைக்கும் எதுவும், இப்ப நம்ம சினிமா பாட்டு கேட்கிறோம், அதோடைய ராகமும் டியூன் அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இசையும் அந்த பாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய ஆபாசத்தை நமக்கு புரிய விடாமல் தடுக்கிறது என்று சொன்னால் அதுவும் என்னதான்? போதை பொருள் தான். பள்ளிவாசல்ங்கிறனால சில பாடல்களை என்னால சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில சினிமா பாடல்களை வெளிப்படையான ஆபாச வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய, மறைமுக வார்த்தை இல்லை. ஒரு காலத்துல இருந்துச்சு, கண்ணதாசன் மாதிரியான ஆள்கள் பாட்டு எழுதுகிறது இலைமறை காய்மறையாக எழுதினாங்க. அந்தரங்க விஷயத்தையும் கூட, படுக்கையறை விஷயத்தை கூட இலக்கிய நயத்தோடு இலைமறை காய்மறையாக எழுதினார்கள். இன்னைக்கு அந்த வரைமுறையெல்லாம் இல்ல. மிக மோசமான பாடல் வரிகள். சரியாக சொன்னால் அந்த வார்த்தைகளை பாடலாக இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் சொன்னால் அது மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. பாடலாக இல்லாமல் சாதாரணமா பேசும்போது இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை பாடலாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆபாசத்தை அந்த ராகம் மறைக்கிறது, இசை மறைக்கிறது என்று சொன்னால் அதற்கு பேர் என்னதான்? அப்ப போதைப் பொருள் என்பது லிக்விடா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது அந்த வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரிய வருகிற ஒரு செய்தியை வைத்து விட்டு, இப்போ நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான நம்முடைய அறிவை மறைக்கக்கூடிய இது விஷயங்கள். சில பேர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாங்க, போர்னோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகுறானா? இப்ப இதுவும் என்னதான்? போதைதான். அடிக்ஷன் சொன்னாலும் அது என்னதுங்க? போதைதானே. அப்ப எதற்கெல்லாம் ஒரு மனிதன் அடிமையாகிறானோ, அறிவை மழுங்கடிக்க செய்கிறவளுக்கு எதிலே மூழ்கிறானோ அதெல்லாம் போதை பொருள்கிற வளையறைக்குள்ள நாம கொண்டு வர முடியும். இந்த ஒரு செய்தியை முன்வைத்து விட்டு, இது எவ்வளவு பெரிய பாவம்! இந்த போதை பொருள் பயன்பாடு என்பது ஒரு சாதாரண சக மனிதனுடைய ஒரு குற்றம், அது அவனோட போச்சு என்று நாம் வாழாவிருக்கிற அளவுக்கு கண்டும் காணாமல் விடப்பட வேண்டிய விஷயமா என்று பார்த்தால் இல்லை. போதை பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படுகிற ஈமானிய ஆபத்துகளை குறித்து முதல்ல நான் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாவங்களை ஈமானோடு இணைத்துத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அது தனிப்பட்ட மனுஷனுடைய பாவம் அல்ல, அது ஒட்டுமொத்த ஈமானுக்கு என்ன இருக்கும்? போயிறது, ஈமானை இழந்து. ஒரு ஹதீஸ் பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின். ஒரு விபச்சாரி விபச்சாரம் செய்கிற பொழுது மூமினாக இருப்பதில்லை.
ஈமான் கொண்ட நிலையில் ஒருவன் விபச்சாரம் செய்வதில்லை. ஒருவன் விபச்சாரம் செய்கிற பொழுது அவனிடமிருந்து என்ன போயிடுது? ஈமான் போய்விடுகிறது. அப்ப ஈமானுக்கும் சினாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஈமான் இருந்தா அங்க என்ன இருக்காது? சினா இருக்காது. சினா இருந்தா அங்க என்ன இருக்காது? அது ஹதீஸ். அதை தொடர்ந்து சொல்வார்கள், வலா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ மோமினுன். ஒருவன் மோமினாக இருக்கும் நிலையில் ஒருவன் போதைப் பொருள் பயன்படுத்துவதில்லை, குடிப்பதில்லை. குடிக்கிறான்னு சொன்னா அவங்ககிட்ட என்ன இல்ல? ஈமான் இருந்தா அவன் என்ன செய்ய மாட்டான்? குடிக்க மாட்டான். இப்ப ஈமானுக்கும் இந்த பாவத்துக்கும் முடிச்சு போட்டு சொல்றாங்க, குடி போதைப் பொருள் பயன்பாடு என்பது தனி மனித பாவம் அல்ல, அடிப்படையில் அவனுடைய அகீதாவையே வேட்டு வைக்கிற விஷயம் அப்படின்னு அங்க ஹதீஸ் வந்தாச்சு. வலா யஸ்ரிக்கு சாரிக்கு ஹீன யஸ்ரிக்கு வஹுவ மோமினுன். ஒரு திருடன் திருடுகிற பொழுது அவன் மோமினாக இருக்கும் நிலையில் திருடுவதில்லை. ஈமான் கொண்டிருக்கும் நிலையில் அவன் என்ன செய்யறதில்லை? திருடுவதில்லை. திருடுகிறான் என்று சொன்னால் அவனிடம் என்ன இல்லை? ஈமான் இல்லை. ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான்? சில குற்றங்களை ஈமானோடு இணைத்து சொல்வது நம்முடைய கவனத்துக்குரிய விஷயம். தனி மனித பிரச்சனையோடு முடிந்து விடுகிற விஷயம் அல்ல. முஸ்லிம் சமுதாயத்திலேயே அவன் உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். முஸ்லிம் சமுதாயத்தில் ஒருத்தன் உறுப்பினராக பேசிக்க அவனுக்கு என்ன வேணும்? ஈமான் வேணும். இங்க ஈமானே இல்லையே. அப்ப இது சராசரி பாவம் அல்ல. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அங்கமாக இருப்பதற்கு தகுதியற்ற நிலையை இந்த பாவங்கள் ஏற்படுத்துகின்றன. விபச்சாரம், மது, திருட்டு, இந்த மூன்றையும் சொன்னனால மற்றதெல்லாம் இந்த லிஸ்ட்ல வராதுன்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? எல்லா பாவத்துக்கும் 3 எண்ணத்தை என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு அடையாளமா சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த 3க்கு மட்டும்தான் இது பொருந்தும், மற்ற பாவத்துக்கெல்லாம் பொருந்தா சொல்ல முடியாது. எந்த பாவம் செய்கிற பொழுதும் அவன் என்னவாக இருப்பதில்லை? மோமினாக இருப்பதில்லை. இது ஒரு ஹதீஸ். அது மட்டுமல்ல, மதுவோடு தொடர்பு இருக்கக்கூடிய அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம். இது என்னது என்று பார்த்தால் இந்த ஹதீஸை பாருங்க. இதுவும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லுஇனத்துல் ஹம்ரு அலா அஷ்ரத்தி அவுஜிஹிம் பி ஐனிஹா. அஷ்ரத்தி அவுஜிஹின், 10 வகையில் மது என்னவாகிறது? சாபத்திற்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியது. மனுஷன் மேல சாபம் போட்டாலே தாங்க முடியாது. நாசமா போடா அப்படின்னு சொன்னானாக்கா அந்த சாபத்துக்கு மத்தவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க இல்லையா? அதிலும் ஒரு நல்லவருடைய சாபத்தை வாங்கி கட்டி கூடாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தை மட்டும் வாங்கி கட்ட முடியுமா? சக மனுஷனின் சாபத்தையே வாங்க முடியாதுங்கும் போது அல்லாஹ்வுடைய சாபத்தை எப்படி வாங்க முடியும்? அந்த ஹதீஸ் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. லுஇனத்துல் ஹம்ரு அலா அஷ்ரத்தி அவுஜிஹின், 10 வகையில் அல்லது 10 நபர்கள் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள். மது விஷயத்துல பி ஐனிஹா, மது அடிப்படையிலேயே அது என்னது? ஹராம் என்கிற வகையில் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. 1. ஆசிருஹா, மதுவை தயாரிப்பவன். ஆசிரியர் வார்த்தைனாக்கா பிழியறது அர்த்தம். திராட்சை பழை பிழிந்துதானே என்ன செய்வாங்க? மது உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப தயாரிக்கிறவன், ப்ரொடியூஸ் பண்றவன். ஆசிருஹா முஅத்தசிருஹா, அதை பிழிவதற்காக வேண்டி பழம் சப்ளை பண்றான்ல, மூலப்பொருள், ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவேன். அந்த காலத்துல கோதுமையிலிருந்து மது தயாரிச்சிருக்காங்க, திராட்சை பழத்திலிருந்து மது தயாரிச்சிருக்காங்க. ஏன் பேரிச்சம்பழத்திலிருந்து கூட தயாரிக்க முடியும். சில பக்குவப்படுத்தல்கள் பண்ணாக்க எல்லாமே போதைப் பொருளா மாறும். அந்த காலத்துல அது. இன்னைக்கு அதுவா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும், ரா மெட்டீரியல்ஸ் எதுவா இருந்தாலும் முஅத்தசிங்கிறது. அப்போ அதனை தயாரிப்பவன், ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்றவன், பாயுஹா அதனை விற்பவன், முபுத்தாஹுவா அதனை வாங்குபவன், ஹாமிலுஹா அதனை சுமந்து செல்பவன், வல் மஹமூலத் அதனை சுமப்பதற்கு ஏற்பாடு செய்யறவன். லோடிங் அன்லோடிங் அர்த்தம். புரிஞ்சுங்களா? மீன் டாஸ்மாக் கடையில வேலை செய்யறதும் தண்ணி அடிக்கிறது சமம். நான் டாஸ்மாக் கடையில வேலை செய்யறேன், நான் குடிக்கலையேன்னு சொல்ல முடியுமா? குடிக்கிறவன் எந்த சாபத்துக்குரியவனோ அதே சாபம் அதுக்காக வேண்டி லோடிங் அன்லோடிங் பண்றவனும். ஹாமிலுஹா முஹத்தாலு வல் மஹமூலா, சுமப்பவனும் சுமக்க செய்பவனும். அடுத்ததாக ஆக்கிலு சமனிகா, அதனுடைய விற்பனை செய்து விலையை சாப்பிடுபவன். இவன் தண்ணி அடிக்கல, ஆனால் அந்த தண்ணி அடிச்சு சரக்க விற்கிறான். அந்த வருமானத்தை சாப்பிட்டாலும் என்னதான் அது? தண்ணி அடிச்ச மாதிரி. அவன் சொல்ல முடியாது, நான் சேல் தானே பண்ணுனேன். சேல் பண்ண அந்த வருமானத்துல அரிசி வாங்கி சாப்பிட்டாலும் அது என்னதான்? அதே குற்றத்திற்கு சமம்.
பாருங்க எப்படி எல்லாம் ரசூலா இணைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, வஷாரிபுஹா, அதை குடிப்பவனும், வசாக்கேனா, அதற்கு கிளாஸ்ல ஊத்தி கொடுப்பான்ல அவனும். ஸ்டூவர்ட்ஸ் ஹோட்டல்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, போ கட்டிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பான், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போ கட்டி இருப்பான்ல, கட்டிட்டு என்ன செய்வான், சர்வ் பண்ணிட்டு இருப்பான்ல, அவனும் குற்றவாளி. 10 வகையில் இதனோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், அவன் குடிக்கிறவன் மட்டுமல்ல, அதை காய்ச்சறவன், ப்ரொடியூஸ் பண்றவன், ரா மெட்டீரியல் சப்ளை பண்றவன், அதற்கு லோடிங் அன்லோடிங் பண்றவன், அதனை விற்பனை செய்து அதன் வழியை சாப்பிடுபவன், குடிப்பவன், குடிக்க செய்பவன், எல்லாருமே குற்றத்தில் சமமானவர்கள், அல்லாவின் சாபத்துக்குரியவர்கள். எவ்வளவு பெரிய பாவம். அதாவது மது டைரக்டா மது மட்டும் அல்ல, பில் ஐன் சொல்லுவாங்க, பர்டிகுலரா மது மட்டும் அல்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது, மதுவோடு ரிலேட்டடான அத்துணையும் தடைதான். எவ்வளவு பெரிய பாவம். இன்னொரு ஹதீஸை பாருங்க, ஒரு பெரிய விஷயம், மதுனுடைய தீமை பற்றி எல்லா பாவத்துக்கும் ஆணிவேர் இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸிலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் உண்டு. அதனை நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி போதை இருக்குல்ல, இது விஷயத்துல முஸ்லிம் சமுதாயம் அங்கேயே நடக்குது. சிறுக்கு வச்சிருக்காங்கல்ல, சிறுக்கு பண்றாங்க நம்முடைய சமுதாயத்துல. சிறுக்கு வைக்கிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் நடக்குதா இல்லையா? சிறுக்குங்கிற பேர்ல சிறுக்கு ஒழிக்கிறதுக்கு நம்மளோட நிறைய அமைப்பெல்லாம் வந்து செல்ல என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதுல ஒரு சங்கடம் உண்டு, என்னோட பர்சனல் சங்கடத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். கடந்த ஒரு 35-40 வருடங்கள்ல தமிழ்நாடு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட், சோசியல் ஆக்சிடென்ட் நான் சொல்லுவேன், சமூக விபத்து என்ன தெரியுமா? சிறுக்க பேசின அளவுக்கு தௌஹீத பேசல நாம. ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. சிறுக்க பேசின அளவுக்கு தௌஹீத பேசியிருந்தா அதுக்கு மேல நீங்களே புரிஞ்சுங்க. அதே மாதிரி சிறுக்கை ஒழிப்பதற்கு நாம தனி அமைப்பே கண்டவர்கள். ஆனால் இந்த மதுவை ஒழிப்பதற்குன்னு சொல்லி நாம என்ன செய்யல, ஒரு கேம்பெயின் கூட நடத்த முடிய மாட்டேங்குது. கேம்பெயின் நடத்தினாலே வித்தியாசமா பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன தேவை இருக்கு, கேம்பெயின் நடத்த வேண்டிய தேவை இருக்கான்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அல்ல, ரசூல்லாவை பொறுத்த வரைக்கும் சிறுக்கு வேற இல்ல, மது வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாங்க. பாருங்க ஹதீஸ பாருங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி அரபு சமுதாயத்தின் மத்தியில வாழ்க்கையில இந்த ஷிருக்குங்கிற இந்த இணை வைப்பு இருக்குத தவிர்க்க முடியாத ஒன்னா இருந்துச்சு. ஷிருக்கையும் அவங்களே என்ன செய்ய முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. என்ன இல்லையா? அரபு சமுதாயத்துலங்க, நம்ம சமுதாயத்தை விடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துங்கிற பொறுப்போடு சமுதாயத்துக்கு வரும்போது அங்க என்ன அதிகமா இருந்துச்சு? காபாவுல என்ன இருந்துச்சு? எத்தனை இருந்துச்சு? என்னது அதுக்கு பேரு? சிறுக்கை ஒழிப்பதற்கு, தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய இப்ராஹிம் நபிக்கே சிலை செஞ்சு வச்சிருந்தான். அந்த 360 இப்ராஹிம் நபியுடைய சிலையும் இருந்துச்சு. இப்ராஹிம் நபி யாரு? ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய படும் பாடுபட்டவர். அவங்க அப்பாட்ட அதுக்கு தாங்க சண்டை போட்டாரு. இந்த சிலைகளையா, கற்சிலைகளையா வணங்குகிறீர்கள்? அந்த சமுதாயத்துல சண்டை போட்டாரு, அந்த நாட்டு கவர்மெண்ட் கூட சண்டை போட்டாரு. எல்லாமே சிறுக்குக்கு எதிராக போராடிய இப்ராஹிம் நபிக்கே என்ன செஞ்சாங்க? சிலை செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை முன்னெடுக்கிற சமயத்துல ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருந்தது சிறுக்கு என்கிற இணை வைப்பு இருந்துச்சா இல்லை? அதை இல்லாம அவங்கள பார்க்கவே முடியாது. அப்படி இருந்தும் இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்த சமயத்துல அவங்கள்ட்ட இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாம் அவங்கள சிறுக்குல இருந்து என்ன செஞ்சுச்சு? விலக்கி வச்சுச்சு. சிறுக்குல இருந்து அவங்களை தூய்மைப்படுத்தி வச்சுச்சு இல்லையா? இஸ்லாம் அவங்களை சுருக்கி வச்சுன்னு மட்டுமல்ல, முஸ்லிக்கு தான் என்னவானாரு? முஸ்லிமா மாறினார். இப்ப 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 ரசூலா காலத்துல சொல்றேன், ரசூலா காலத்துல முஸ்லிமா இருந்தவர் முன்னாள் முஷ்ரிக்கு, முன்னாள் முஷ்ரிக்கு தான் இந்நாள் முஸ்லிமா இருந்தார் இல்லையா? இப்படி வந்தாங்க. அதே மாதிரி தான் அரபிகளுடைய வாழ்க்கையில மது போதையும் தவிர்க்க முடியாத ஒன்னா தான் இருந்துச்சு. அவங்கள லைஃபோடு பின்னி பிணைஞ்ச விஷயம், தவிர்க்க முடியாத ஒண்ணு, அதை பிரிச்சு பார்க்கவே முடியாது. அதனாலதான் இஸ்லாம் மதுவை தடை செய்கிற விஷயத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆக்ஷன் எடுத்துச்சு. அது குர்ஆன்லயே வருது. எடுத்தெடுப்புலயே ஓவர் நைட்ல என்ன செய்ய முடியாது, மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய விஷயத்தை ஓவர் நைட்ல சீர்திருத்த நினைச்சானாக்கா போயா நீயும் சீர்திருத்தம் ஓடி போயிடுவான். குர்ஆன் அந்த நுட்பத்தை பயன்படுத்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த மதுவை பற்றி ஒரு ஐடியாவை கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய தீமையை விளக்குச்சு, அதுக்கப்புறம் மேல சொன்ன மாதிரி வசனங்கள் இருந்துச்சு, அப்புறம் ஒட்டுமொத்தமா தடை செய்யப்பட்டுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மதுவை தடை செஞ்சாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அரபிகள்கிட்ட எப்படி சிறுக்குங்கிறது
பிரிக்க முடியாத அம்சமா இருந்துச்சோ அதே மாதிரி மதுவும் அவங்களுடைய லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமா தான் இருந்துச்சு. ரெண்டையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அவர்களிடம் பிரிக்க முடியாம இருந்த அந்த மதுவையும் இஸ்லாம் தான் என்ன செஞ்சிச்சு, விளக்கி வச்சா இல்லையா? சிறுக்கிலிருந்து அவங்கள விளக்குச்சு, மதுவில இருந்தும் அவர்களை விளக்குச்சு. அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெண்டையும் ஒன்னா தான் பார்த்தாங்க. சிறுக்கு வேற இல்ல, மது வேற இல்லை அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி தபரானியில எப்படி பதிவு செய்யப்பட்டு பாருங்க. லம்மா ஹுர்ரிமத்துல் ஹம்ரு, மது தடை செய்யப்பட்ட சமயத்துல மஷா அஸ்ஹாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுஹும் இலா பாதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் கொஞ்சம் பேர் சந்திக்க போனாங்க நடந்து. வகாலு ஹுர்ரிமத்துல் ஹம்ரு, சொன்னாங்க மது தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னதோட வஜுஇலத் அதலன் லிஷ்ரிக்கி, மது என்பது ஷிர்க்குக்கு இணையாக கருதப்படுகிறது. ஷிர்க்கு வேற இல்ல, மது வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதாங்கிறாங்க. ஒரு பக்குவத்துக்கு வந்த பிறகு எப்படி நீ ஷிர்க்ல இருந்து விலகுன? கொள்கை ரீதியாக நீ முஸ்லிக்கா இருந்தவன், இப்போ நீ என்னவா இருக்கிற? முஸ்லிமா இருக்கிற. அப்படியானால் பிரிக்க முடியாத அம்சத்தையும் பிரிச்ச மாதிரி இப்ப மதுவும் தடை செய்யப்படுகிறது. இப்ப மதுவும் ஷிர்க்கும் என்னதான்? ஒண்ணுதான். ஷிர்க்க விட்ட விலகன நீ விலகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொரு ஹதீஸ் பாருங்க. முதுமினுல் ஹம்ரி, மொடா குடிகாரன், நிரந்தர குடிகாரன், இன் மாத்த, அவன் மரணித்தால் லக்கி அல்லாஹ கஆபிதி வசனின், அல்லாஹ்வை நாளை மறுமையிலே சிலை வணங்கியாக அவன் சந்திப்பான். சிலை வணங்கி யாரு? முஷ்ரிக்கு. முஷ்ரிக்கு தானங்க சிலை வணங்கி. மொடா குடிகாரன், தொடர் குடிகாரன், நிரந்தர குடிகாரன் நாளை மறுமையில் எப்படி சந்திப்பானாம்? முஷ்ரிக்காக, சிலை வணங்கியாக சந்திப்பான். முதுமினுல் ஹம்ரி இன் மாத்த லக்கி அல்லாஹ கஆபிதி வசனின், சிலை வணங்கியாக அல்லாஹ்வை சந்திப்பான். அப்ப ஷிர்க் வேற இல்ல, மது வேற இல்ல, பாவத்தில் ஒன்று. ஆனா இன்னைக்கு முஸ்லிம் முஷ்ரிக் ஆயிட்டு இருக்கிறான். இதன் மூலமாக போதையின் மூலமாக. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டானாக்கா, ஷிர்க்கை ஒழிக்கிறதுல நம்முடைய தௌஹீதி அமைப்புகள் காட்டுகிற தீவிரத்தை மது போதையை ஒழித்து கட்டுவதிலும் காட்டியாக வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். ஷிர்க்ல ஒழிக்கிறதுக்கு நம்ம சமுதாயம் எவ்வளவு தீவிரம் காட்டுது. அமைப்பு கண்டுதானே நாம் என்ன செய்தோம்? ஷிர்க்கை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டு இருக்கிறோம். ஷிர்க்கு மட்டும் ஒழிச்சா போதுமா? ஷிர்க்கு வேற இல்ல, மது வேற இல்லன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, ரெண்டு ஒண்ணுதானே. அப்போ ஷிர்க்கை ஒழிப்பதில் காட்டிய தீவிரத்தை மதுவை ஒழிப்பதிலும் நாம காட்டி ஆக வேண்டும். பரப்புரையினுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. இனி அடுத்து பாருங்கள், நமக்கு கிடைக்கிற நேரத்தை அதிகபட்சமாக நாம் பயன்படுத்த முயற்சி செய்யலாம். கவனத்தில் கொள்ள வேண்டிய இரண்டாவது செய்தி, இன்னைக்கு இந்த மது போதைக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துகள், அமைப்புகள், அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்புகள் பல்வேறு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம்தான். அதுக்காக நாம துஆவும் செய்யணும். நம்முடைய அமைப்புகள் செய்யக்கூடிய சமூக சீர்திருத்த பணிகள் அத்தனைக்காக வேண்டியும் நாம பக்கபலமாக நிற்க வேண்டும். அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்ய வேண்டும். இந்த மது போதைக்கு எதிராகவும் பெரிய அளவுக்கு நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அதே நேரத்துல இந்த கூட்டமைப்புகள், ஜமாத்துகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. நாம நினைச்சா அந்தந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய போதையோடு தொடர்புடைய அத்தனை விஷயங்களையும் அகற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். உதாரணமாக, நம்முடைய பகுதியில ஒரு போதை தருகிற பீடா கடை வைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்க. என்ன செய்யலாம்? கண்டு காணாமல் போகலாம். விக்கிறவன் அவனாச்சு, வாங்குறவன் எவனோ ஆச்சு, எனக்கு என்னன்னு போயிடலாமா? முடியாது. நாம வாழ்ற மஹல்லா, நம்முடைய மஹல்லாவில் நான் கேட்கறது நல்லா புரிஞ்சுக்கணும். விஷயத்துடைய தீவிரத்தை புரியறதுக்காக சில உதாரணங்களை சொல்லும் போது என்ன தப்பா என்ன செஞ்ச கூடாது. டோன்ட் மிஸ்டேக் மீ. ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக நம்முடைய மஹல்லாவுல யாராவது ஒருவர் ஒரு 10 பெண்களை வச்சு ஒரு கம்பெனி நடத்துறாருன்னு வச்சுங்க. பார்த்துட்டு சும்மா இருக்குமா? என்ன செய்வோம்? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. விரட்டுவோம்.
ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்து இது முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி, ஒழுக்கமானவர்கள் வாழக்கூடிய பகுதி, பெண்கள் வாழக்கூடிய பகுதி, பெண்கள் வந்து போகக்கூடிய பகுதி, இந்த இடத்திலே இப்படி ஒரு நிலையம் இருக்குமானால் அவங்கள மட்டும் எடை போட மாட்டான். இங்க வாழக்கூடிய அத்தனை பேரையும் அதை வச்சுதான் என்ன செய்வான்? மதிப்பீடு செய்வான். அப்படியானால் அதை நாம ஒரு பெரும் பாவமாக பழியாக பார்க்கிற பொழுது நம்முடைய மஹல்லாக்களுக்குள் இந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலையோ மறைந்தோ வெளிப்படையாகவோ போதைப் பொருள் பயன்பாடோ விற்பனையோ இருந்தால் கண்டுபிடிச்சு தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? இதை நாம எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறோம்? இல்ல அது ரொம்ப பெருசு, இது பரவாயில்ல. நம்ம முஸ்லிம் சமுதாயத்துல ஆக்கி வச்ச மாதிரியா? நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம். ஹலாலான ஹலால், ஹராமான ஹராம். தெரியுமா உங்களுக்கு? ஹலாலான ஹலால், ஹலாலான ஹராம், ஹராமான ஹராம். நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துல யாராவது பன்றிக்கறி சாப்பிடுவாங்களா? ஏன்? ஹராம் ஹராம் தானே சாப்பிடுவேன். பன்றிக்கறின்னு சொன்னாலே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாயக்களவு. நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் பன்றிக்கறி விஷயத்துல அப்படி எல்லாம் சொல்றான் பக்குவம். ஏன்னா பன்றிக்கறி என்னவா? யார் ஹராமாக்குனது? அல்லாஹ் ஹராமாக்கணும். வட்டி ஹராம் தானே? முஸ்லிம்கள் வட்டியை வாங்குறது இல்லையல்ல, வட்டி கொடுக்கறதே இல்லையல்ல. பன்றிக்கறி ஹராமான ஹராம், இது ஹலாலான ஹராம். எது? என்னங்க இது வேடிக்கையா இருக்கு? பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவனும் என்ன செய்யறான்? வட்டியோடு தொடர்புடையவனா இருக்கான். ரெண்டுமே என்னது? அதனாலதான் அது ஹராமான ஹராம். இது என்னுடைய சொந்த அனுபவங்க. சொன்னா நீங்க வேடிக்கையா சிரிக்கக்கூடாது. என்னுடைய தூரத்து உறவினர் ஒருவர், கொஞ்சம் வயதானவர், என் தாய் வழி உறவினர். நான் குடியிருக்கிற பகுதியில் அவர் குடியிருக்கிறார். எங்க அம்மா இருக்கிறது இன்னொரு பகுதியில், என் தம்பி வீட்டுல இருக்கிறாங்க. இந்த உறவினர்கிட்ட ஒரு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்க சொல்லி எங்கிட்ட தர்றாங்க எங்க அம்மா. அவரை தேடிட்டு இருக்கிறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் நான் 2 வீலர் போகும்போது எனக்கு முன்னாடி அவர் இன்னொரு 2 வீலர்ல போயிட்டு இருக்காரு. வேகமா போறாரு. ஆஹா, தொலா வீட்டு இருந்த மனுஷன் கண்ணு முன்னாடி போறாரு, எப்படி இவரை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு பின்னாடி அவரையே எய்மையா வச்சு போயிட்டே இருக்கிறேன். என்னுடைய பக்கத்துல இருக்கிற எதுவுமே எனக்கு தெரியல. என்னுடைய பார்வையிலும் என்னுடைய சிந்தனையெல்லாம் யாரு? அவர் மட்டும்தான். அவர் போயிட்டே இருக்காரு, நானும் பின்னாடி துரத்தி போயிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்துல ஒரு காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சார். ஆனா அது டாஸ்மாக். நான் டாஸ்மாக்க பார்க்கல, அவரு பின்னாடி நானும் உள்ள போயிட்டேன். எப்படி இருக்கும்? நடந்த சம்பவத்தை சொல்றேன். எப்படி இருக்கும் பாருங்க. அங்க போன போற அவர் என்ன தொப்பி தாடியோட இப்படியே போயிட்டேன். அந்த நிலைமையில என்ன யாராவது போட்டோ போட்டு பேஸ்புக்ல போட்டிருந்தா என்ன கதி என்ன இருக்கும்? ரொம்ப மோசமான அனுபவம். அவர் என்ன பார்த்து பயந்து போய் அவர் குடிக்க போனதை நான் பிடிக்க போனேன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஆட்டு நான் அவர் குடிக்க போனதை நான் பிடிக்க போனதா நினைச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன பார்த்துட்டு கை கால நடுங்கிறார். நான் அவரை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா டாஸ்மாக். அவரை பார்த்து நான் நடுங்க, என்ன பார்த்து அவர் நடங்க. அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. உடனே நான் என்ன செய்யறேன், என் முதுகெல்லாம் வேர்க்க வேர்க்க அப்படியே வெளியே ஓடி வந்து பார்த்தா இந்த மது கடைகளுக்கு வெளியே பாத்தீங்கன்னாக்கா அந்த சாக்னா கடைன்னு இருக்கும். என்ன இருக்கும்? சைட் டிஷ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க தலை, மூளைக்கறி இதெல்லாம் வச்சிருக்கான். ஹலால் ஃபுட்ஸ் போட்டு வச்சிருந்தான். கடை என்ன கடை? மதுக்கடை. மதுக்கடைக்குள் இருக்கக்கூடிய சாத்னா கடை ஹலால் ஃபுட்ஸ். எப்படிங்க இது? எனக்கு அந்த தடுமாற்றத்திலே அதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம ஓடி வந்த கதை. அப்ப நம்முடைய சமுதாயம் சில ஹராம்களை ஹராமாக கருதுகின்றன, சில ஹராம்களை ஹலாலாக கருதுகின்ற வட்டி. அது மாதிரி இப்ப நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மஹல்லாவிலே ஒரு பிராத்தல் கேஸ் நடத்துவதை பார்த்து கொண்டு எப்படி நம்மால் சும்மா இருக்க முடியாதோ அதே மாதிரி நம்முடைய மஹல்லாக்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, தெரிந்தவர்கள் மத்தியிலே, நட்பு வட்டாரத்திலே போதைப் பொருள் பயன்பாட்டுடையவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் சகித்து கொள்ள கூடாது. நான் சொல்ல வர்ற செய்தி அதுதான். இரண்டையும் வேறுபடுத்த முடியாது. ஒரு ஜினாவை எப்படி அங்கீகரிக்க முடியாதோ, அது எப்படி ஒரு ஹராமோ, அது எப்படி ஒரு பெரிய பாவமோ, அதை எப்படி நாம் சகிக்க முடியலையோ அதே மாதிரி மது பயன்பாட்டையும் சகித்துக் கொள்ள கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்ற செய்தி. அதுக்காக வேண்டித்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். அதனால நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யணுமா, நம்முடைய
அது இண்டிவிஜுவல் அஜெண்டாவாக இருக்கலாம், குடும்பத்தின் அஜெண்டாவாக இருக்கலாம், சொசைட்டியின் அஜெண்டாவாக இருக்கலாம், இயக்கங்கள் அமைப்புடைய அஜெண்டாவாக இருக்கலாம். நம்முடைய அஜெண்டாக்களில் இதனை ஒரு பிரதானமான அஜெண்டாவாக வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரணமாக இண்டிவிஜுவல் அஜெண்டான்னு சொன்னா நான் எப்படி சொல்றேன், நானு நம்முடைய நண்பர்களையோ சொந்தத்தையோ பார்த்தானாக்கா, கரண்ட் பில் கட்டியாச்சா கேட்கிறோமா, கேட்கிறோம்ல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா, இது மாதிரி எத்தனை கேட்போம். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காம இருந்தீங்களா, எடுத்துட்டீங்களா இல்லையா, இல்ல எல்லாரும் தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறீங்களா கேட்கிறோமா. இது மாதிரி என்னைக்காவது பாய் தொழுதுட்டீங்களா, சக மனுஷன் சக முஸ்லிம் இப்படி விசாரிச்சிருக்கிறோம், தொழுதாச்சா பாய் கேட்கறதுண்டா. நாம தொழுகிறோம் ஜி, நம்மை சார்ந்தவர்கள்ட்ட அவர்களுடைய தொழுகையை குறித்து, அவர்களுடைய இறை தொடர்பை குறித்து நாம அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, எக்கோட கெட்டு போனோம். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்திலோ நட்பு வட்டாரத்திலோ அல்லது தொழில் வியாபார தொடர்புகளிலோ இந்த மாதிரி மது போதைப் பொருள் பயன்பாட்டுடையவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கலாம். நாம என்ன செய்யலாம்? அது அவன்தானே, பேசாம போயிடலாமா? அப்படியானால் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஆயத்துகளுக்கும் ஹதீஸ்களுக்கும் என்ன பொருள் இருக்க முடியும்? வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, உங்களில் பாவம் செய்தவனை மட்டுமே தாக்கும் என்று சொல்ல முடியாத வேதனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனைத்தான் அட்டாக் பண்ணுன்னு சொல்ல முடியாது, அவனுடைய பாவம் நம்மளையும் சேர்ந்து தாக்கும். சனிக்கிழமை வாசிகளை பார்த்து படிச்சு பாடம் படிச்ச பிறகு இவனை பார்த்து எப்படி பேசாம போறது? அப்ப நம்முடைய தார்மீக பொறுப்பு, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ஒரு முஸ்லிமாக அல்லாவுக்கு இபாதத்து செய்யக்கூடியவனாக ஒரு தொழுகையாளியாக என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு கொண்ட சமுதாயம். அதனாலதான் நாம சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். சிறந்த சமுதாயம் நம்மளை ஹானர் பண்றதுக்கு அல்லாவுக்கு என்ன காரணம்? நீ நன்மையை ஏவி கொண்டிருக்கிற வரைக்கும், நீ தீமையை தடுத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீ யாரு? சிறந்த சமுதாயம். எப்போ இந்த வேலை செய்யலையோ அப்ப அந்த ஹானர் போஸ்ட் உனக்கு இல்லை. இந்த போஸ்ட் இல்லைங்கிறத அர்த்தம். அப்ப நாம சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்த தீமையாக இருந்தாலும் சரி, அதற்கு எதிராக நம்முடைய விரல் நீளணும், நம்முடைய குரல் எந்திரிக்கணும். நம்முடைய தார்மீக பொறுப்பு அது. சரி, ஜமாத் இஸ்லாமிக்காரங்க கேம்பெயின் நடத்துறாங்க, அவங்க நடத்திட்டு போட்டோம். இல்ல, இது ஜமாத் இஸ்லாமிக்காரன் வேலையா? யாருடைய வேலை? முஸ்லிமுடைய வேலை. இதுல இயக்க வேறுபாடோ அல்லது வேறு வகையான பாகுபாடுகளோ தேவையே இல்லை. இது என் மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கக்கூடிய கடமை. சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை பார்க்காமல் போய்விடக்கூடாது, கண்டும் காணாமல் சென்று விடக்கூடாது. எனக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது, என் குடும்பத்தில். அதே மாதிரி தான் நம்முடைய சமுதாயத்தில். எங்கேயாவது நடக்குதுன்னு சொன்னாக்க அவன் தானே போட்டு போக முடியாது. சமுதாயம், நம்முடைய இயக்கங்களுக்கு அஜெண்டாவாக இது மாறணும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் ஒழித்து கட்டப்பட வேண்டும். குறிப்பாக மது மிகப்பெரிய விஷயம். நாம பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. நான் குடியிருக்கிற பகுதியில முஸ்லிம் சமுதாயம் பினான்ஸ் கம்பெனிக்கு, வட்டி கடைக்கு தங்களுடைய கடைகளை வாடகைக்கு விட்டுருந்தாங்க. யாரு? முஸ்லிம். நான் குடியிருக்கிற பகுதி இப்ப கூட இருக்கு. அப்ப நான் என்னுடைய பகுதியில் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க. எல்லாமே எங்க கோயம்புத்தூர் இருக்குத அமைப்புகளின் சந்தை. எங்க கோயம்புத்தூர், நான் எங்க ஊர் சொன்னேன், நான் என்ன சொன்னேங்கிற மாதிரி நான் எங்க ஊரை சொன்னேன், உங்களை சொல்லல. சரியா? எல்லா ஊருக்கும் அதுதான் விதி விலக்கெல்லாம் கிடையாது, அது வேறு விஷயம். எங்க ஊர்ல நான் சொல்லுகிற பொழுது வட்டிக்கு வாடகைக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம். இப்ப நான் கேட்கிறேன், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செயல்படுகிற அரசுதான் நம்ம இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு. அதுல அவங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. வெளிப்படையாகவே ஒரு காலம் இருந்துச்சு, ஆட்சி அவர்களுடைய கைகளுக்கு வருவதற்கு முன்னால் மறைமுகமாக இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை எதிர்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஆட்சி என்கிற அதிகாரம் கையில் வந்துவிட்ட பிறகு வெளிப்படையாகவே என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக பல வேலைகளை செய்கிறார்கள். புல்டோசர்கள் கொண்டு இடிக்கிறார்கள், பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள், சொத்துக்களை புடுங்கிக் கொள்கிறார்கள், வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள், என்ஆர்சிங்கிறான், என்னென்னமெல்லாம சொல்றான். முஸ்லிம்களுக்கு என்று பர்சனலா இருக்க முடியாதுன்னு சொல்றான். முத்தலாக்கு தடை சட்டம் என்று சொல்லுகிறான். காமன் சிவில் கொண்டு வரன்னு சொல்றான். அவங்களுடைய அஜெண்டாவே முஸ்லிம் விரோதம், முஸ்லிம் விரோத போக்கு. இப்ப அந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயம் எதிராக ஆளுகிற பிஜேபி அரசாங்கம், இந்த பாருங்க, இந்தியாவே வட்டி பொருளாதாரத்துல தான் இயங்குது.
அவங்க என்ன செஞ்சிடணும்? முஸ்லிம்கள் வட்டி விட்டு விலகி இருக்க கூடாது, குறிப்பாக குரான்ல வட்டி சம்பந்தப்பட்ட வசனத்தை எல்லாம் தூக்கிடணும் அப்படின்னு ஒரு மசோதா. ஏன்னா எந்த நேரத்துல எந்த மசோதா கொண்டு வருவோம்னு சொல்ல முடிய மாட்டேங்க. முந்தானத்து வரைக்கும் நம்முடைய ட்ரெஸ் விஷயத்துல அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்தான், நம்முடைய ஃபுட் விஷயத்துல அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது முஸ்லிம்களுக்கு என்று தனி கலாச்சாரமே இருக்கக்கூடாது. நம்முடைய பருதா, நம்முடைய மாட்டுக்கறி சாப்பிடுற விஷயம், நம்முடைய பெருநாள் கொண்டாட்டங்கள், பள்ளிவாசல் கட்டுறது, எல்லாவற்றிலும் கை வைத்திருக்கிறான். நாளைக்கே குரானில் வட்டி சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீக்க வேண்டும். இப்பவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். வந்தே மாதரம் பாதாளம்னு ஆண்டி இண்டியன்கிறான். என்னமெல்லாம் சொல்ல வர்றான். இப்ப பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ற, குரானில் வட்டி சம்பந்தப்பட்ட வசனத்தை நீக்க வேண்டும். இந்திய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு, ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரும்ப உங்களோட கேள்விதான் கேட்கணும். குரானில் இருந்து வட்டி சம்பந்தப்பட்ட வசனத்தை தூக்க வேண்டும். சரி, வேண்டாம், இந்தியாவுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்தே டாஸ்மாக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று சொல்லி தற்போதைய முதல்வர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவர் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்காரு? டாஸ்மாக்கு அப்ளிகேஷன் வந்து வீட்டுக்கே தேடி வர்ற மாதிரி பண்ணியாச்சு. தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானத்துல 60% மேல டாஸ்மாக் மூலமா தான் வருதுவா சொல்லப்படுகிறது. எனவே குரானில் இருந்து மது சம்பந்தப்பட்ட வசனத்தை நீக்கிவிட வேண்டும் என்று முதல்வர் சி. ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் ஒரு பிரேரணை முன்வைக்கிறார். தமிழக முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? ஈட்டியின் முனையில் நிறுத்திய போதும் ஈமான இழக்க மாட்டோம், எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்போம். எங்களுடைய திருக்குரான் வசனம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதிலிருந்து ஒரு வார்த்தை வசனத்தை என்ன, ஒரு எழுத்தை கூட மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். அதானே முஸ்லிம்களுடைய நிலைப்பாடும் ரியாக்ஷனும். ஆனால் அதே முஸ்லிம்கள் வட்டியோடு தொடர்பு இருக்கும் சமயத்துல என்ன சொல்ல வருகிறார்கள்? மதுவோடு தொடர்பு இருக்கும் பொழுது என்ன சொல்ல வருகிறார்கள்? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் வேண்டாம். அவர்கள் எவ்வளவுதான் எதிரிகளாக இருந்தாலும் நெஞ்சுக்கு நேராக நின்று எதிர்க்கிறார்கள். இஸ்லாத்தின் சமுதாயத்துக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி பாவங்களை செய்யக்கூடியவர்கள், மீன் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய ஹராம்களை பட்டவர்த்தனமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள். வார்த்தையில தான் சொல்லல, வாழ்க்கையில அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறான். இறை சட்டம் எனக்கு வேண்டாம், நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன். ஆனா இதே முஸ்லிமுக்கு பள்ளிவாசல நிக்கா நடத்தி கொடுக்கிறது நாம தான். எந்த முஸ்லிமுடைய கல்யாணமும் அம்மை மிதிச்சு அருந்ததி வாத்து நடக்கிறது இல்லை, இஸ்லாமிய மெத்தேட்ல தான் நடக்குது. பள்ளிவாசலுக்கு வேண்டும், ஈஜாப் கபூல் வேண்டும், சாட்சி வேண்டும், மகரு வேண்டும், இஸ்லாமிக் மெத்தேட்ல தான் கல்யாணம். ஆனால் இதே மனுஷன் கல்யாணத்தை விட்டு எல்லாத்தையும் பள்ளிவாசல் நிர்வாகம். அவன் குடிகாரனா, வட்டி வாங்குறவனா, தொப்பி போடுவது பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். வட்டி வாங்குறவன் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோமா? சொல்ல வேண்டாமா? வட்டியே வாங்கிக்கோ, தொப்பி போடாம மட்டும் பள்ளிக்குள்ள வரந்துடாது. எவ்வளவு பெரிய முரண்பாடான நிலைப்பாடு. அது மாதிரி நான் சொல்ல வருகிற செய்தி இது மாதிரி சிறு பிரச்சனைகளை தூண்டி விடுவது அல்ல. கவனத்திற்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தில் நேரடியாக எந்த விதமான கூச்சமும் இல்லாமல், கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் மது போதை மாதிரியான பயன்பாடுகளை செய்கிறவர்கள், வட்டி மாதிரியான தீமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று வார்த்தை அளவில் சொல்லவில்லை, வாழ்க்கை அளவில். அன்பானவர்களே, நான் சொல்ல வருகிற செய்தி வார்த்தையளவில் நாம் சொல்லாவிட்டாலும் முஸ்லிம் சமுதாயத்தில் வாழ்க்கை அளவில அல்லாஹ்வுடைய ஷரியத்தை, சட்டத்தை, ஹலால் ஹராம்களை பேணாத இந்த நிலைப்பாடை நாம் எப்படி பார்த்து கொண்டிருப்பது? இவர்களுக்கு எப்படி அந்த தார்மீக உரிமை வரும்? ஒரு இஸ்லாமிய விரோத ஆட்சி முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற பொழுது எவ்வளவு போராட்டம் நடத்துறோம். அப்படி போராட்டம் நடத்துறதுக்கு எங்க தார்மீக உரிமை, தார்மீக தகுதி எப்படி வரும் இவங்களுக்கு? முஸ்லிம்களே செய்தால் அது தவறில்லை, அதை யார்தான் செய்யக்கூடாது? நீ செய்யக்கூடாது. நீ செய்யற வேலையை நான் என்ன செய்வேன். இந்த மாதிரி நிலைப்பாடு ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாத விஷயம். பாருங்க, குறிப்பாக பாருங்க, இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தா மது அருந்தக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை
கிரிமினல் குற்றம் என்று ஆகிவிட்ட பிறகு இஸ்லாமிய அரசாங்கம் மது அருந்தக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை எல்லாம் மிக கடுமையானது. ஆனால் அந்த தண்டனையை என்ன செய்யறது முடியாது, நாம இங்க நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இபிகோ அதனை அனுமதிக்காது. ஆனால் இஸ்லாமிய ஷரியத்துல மிகப்பெரிய அளவுக்கு இதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குன்னா நோதி பிஷாரிபி அலா ஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராத்தி, மது அருந்தக்கூடிய ஆணுக்கும் மது அருந்தக்கூடிய பெண்ணுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிலாபத்துல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்துல, உமர் ரலியல்லாஹுடைய கிலாபத்துல அவங்களுடைய மாறுகால் வாங்கப்பட்டிருக்கிறது. மாறுகால் வாங்குறதுன்னா என்ன தெரியுமா? ஒரு கை ஒரு நட்டுகிற வலது கால்னா இடது கை, இடது கால்னா வலது கை. ஏன் அப்படி பண்ணீங்க தெரியுமா? ஒரு கால் வலது கையையும் வலது காலையும் வெட்டினா கூட இந்த ரெண்டுக்கும் ஒன்னொன்னு சப்போர்ட்டா நிற்கும். இந்த லெஃப்ட் ஹேண்டு அண்டு லெஃப்ட் லெக் ரெண்டுக்குமே ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு கையையும் காலையும், இந்த கையையும் இடது கையையும் இடது காலையும் வெட்டினா வலது கைக்கும் வலது காலுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆனா ஆப்போசிட்டா வெட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. கற்பனை பண்ணி பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு சோதனை, கடுமையான தண்டனை. நமக்கு இந்த ஒரு விரல் இல்லைன்னு வச்சுங்க, கட்டை விரல், 4 விரலுமே சரியா யூஸ் பண்ண முடியாது. ஒரு விரலுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. அப்ப இஸ்லாமிய ஆட்சி நடைமுறையில் இருக்கிற பொழுது கடுமையான குற்றமாக பார்க்கப்பட்ட விஷயம் என்று சொல்ல வருகிறேன். அல்லது 80 சாட்டை அடிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மது அருந்துபவர்களுக்கு 80 சாட்டை அடி கொடுத்தா இன்னைக்கு என்ன ஆகும்? செத்துருவான். சொல்ல வர்றது தண்டனை கொடுக்கணுங்கிறது அல்ல, இந்த தண்டனைக்குரிய குற்றமாக மதுவை பார்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சீரியஸாவா இந்த முஸ்லிம் சமுதாயம் மதுவை பார்க்குது? நான் அதுக்காண்டிதான் சொல்றேன். இப்ப கடைசியாக 1-2 ஹதீஸை சொல்லிட்டு நான் ஒண்ணு முடிச்சிடறேன். அன்பானவர்களே, இந்த மது போதை பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. முதலாவதாக இணை வைப்பு சொன்ன மாதிரி இந்த நிரந்தர போதையினுடைய மறுமை விளைவை பற்றி ஒரு சில ஹதீஸுகள் பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதுவும் தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். தராஹு ரீஹுல் ஜன்னத்தி மின் மசீரத்தி ஹம்சமியத் ஆமின், சுவனத்தினுடைய வாடை இருக்கிறதே 500 வருட தொலை தூரத்துக்கு வீசுமா. அது என்ன தொலை தூரம்? நடை தூரமா, இல்ல குதிரை மாதிரியான வாகனத்தினுடைய வேகமா? 500 வருடத்திற்கு பயணம் செய்தால் அது எவ்வளவு தூரமா இருக்கும்? 500 வருட தொலை தூரங்க. என்னதான் அந்த காலத்தினுடைய பயணமாகவே இருக்கட்டும், 500 வருடம் தொலை தூரம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? அந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்குமா? சொர்க்கத்தினுடைய வாடை இருக்குமா. ஆனால் வலா எஜிது ரீஹா மன்னானி அமலிஹி, தான் செய்த நற்செயலை சொல்லி காட்டுகிறானே அவனும், வலா முதுமின் ஹம்ரின், மொடா குடிகாரனும், வலா ஆகின், தாய் தந்தையரை நோவினை செய்பவனும் இந்த சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. இத்தனைக்கு சொர்க்கத்தினுடைய வாசம் 500 வருட தொலை தூரத்து வரைக்கும் வீசும். இந்த 3 பேர்களுக்கு அந்த வாடையை கூட நுழைய முடியாது. இவன் சொர்க்கத்துக்குள்ள போறது எப்படி? இட் இஸ் இம்பாசிபிள் சொல்ல வர்றாங்க ரசூலுல்லாஹ். சாத்தியமே இல்லை, இவர்கள் சுவனத்தில் நுழைவு சாத்தியமே இல்லை. யாரெல்லாம் 3 பேரு? முதல் நபர் செய்த நன்மையை சொல்லி காட்டுபவன். நான் பார்த்து உனக்கு காசு கொடுத்தனாலதான்டா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, நான் பாட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணலனாக்கா நீ எல்லாம் ஆளாக முடியுமா? மனசு எவ்வளவு பாடுபடும். ஆமா கொடுத்த, அதை 4 பேருக்கு முன்னாடி சொல்லி என் மானத்தை வாங்கலான்னா என்னடா இப்போ? அப்ப கொடுத்த நன்மை, அந்த நன்மையை பெற்றவனிடத்திலே மதிப்பில்லாமல் போகிற பொழுது கூலியை கொடுக்கிற அல்லாஹ் இடத்துல மட்டும் அது எப்படி மதிப்பு வரும்? அதான் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப செய்த நன்மையை சொல்லி காட்டுபவன் மொடா குடிகாரன் அல்லது நிரந்தர குடிகாரன், பெற்ற பெற்றோர்களை நோவினை செய்பவன். இந்த 3 பேரும் 500 வருடம் தாண்டி இருக்கக்கூடிய சுவனத்தின் வாசனையை கூட நுழைய முடியாது, நுகர முடியாதுன்னு சொன்னாங்க. இனி இன்னொரு செய்தி பாருங்க. இது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஹாக்கிம் முஸ்ததரக் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில பதிவு செய்யப்பட்டிருக்கும் தகவல். மன் ஷரிபல் ஹம்ர ஃபஸக்கர மின்ஹா, எவன் மது அருந்தி
அதன் மூலம் போதையாகிறானோ லம் துக்பலு லஹு ஸலாத்து 40 யௌமா, அவனுடைய 40 நாட்கள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்று. சும்ம இன்சரிப மின்ஹா ஹத்தா யஸ்குர மின்ஹா, பிறகு 2வது தடவையும் குறிக்கிறான், போதை விழுகிற அளவுக்கு குடிக்கிறான். லம் துக்பலு லஹு ஸலாத்துன் 40 யௌமா, மீண்டும் அடுத்த 40 நாட்கள் தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சும்ம இன்சரிபஹா ஃபஸக்கர மின்ஹா லம் யுக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமா, 3வது தடவையும் மது அருந்துகிறான், போதை வருகிற அளவுக்கு, அவனுடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சும்ம இன்சரிபஹா ராபிஆ, 4வது முறை குடிக்கிறான், ஃபஸக்கர மின்ஹா, அதன் மூலம் போதை வருகிறது. கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யுஸ்தியஹு மின் ஐனில் ஹிபால், ஐனுல் ஹிபால் என்கிற ஓடையில் இருந்து அவனுக்கு அல்லாஹ் நீர் புகட்டுவான், குடிக்க செய்வான். இது எங்க இருக்குது? நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓடை. அந்த ஓடையிலிருந்து 4வது தடவை, 3 தடவை வரைக்கும் 40 நாள் தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. 4வது தடவையும் குடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு நரகத்தில் என்ன தண்டனையாம்? நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையிலிருந்து அல்லாஹ் குடிப்பாட்டுவான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வமா ஐனுல் ஹபால், ஹபால் என்கிற ஊற்று, ஹபால் அப்படின்னு சொல்றீங்களா, என்னது? கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதீது அஹ்லின் நார், நரகவாசிகளின் சீழ்சலம். நரகவாசிகளின் சீழ்சலம். அவர்கள் வேதனை செய்யப்படுகிற பொழுது அவர்களுடைய உடலில் இருந்து வீசுகிற துர்நாற்றத்தோடு வெளிப்படுகிற சீழ்சலத்தை தான் சதீத் என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. சதீது அஹ்லின் நார், நரகவாசிகளின் சீழ்சலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தனியாக கொடுப்பான். அப்போ குடிக்கிறதுங்கிறது ஏதோ டைம் பாஸ், ஹாபி. இன்றைக்கெல்லாம் இது எப்படி மாறி போயிருக்குன்னு சொன்னா இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல சினிமாவில எல்லாம் ஒருவன் வில்லன் என்பது காமிக்கிறதுக்கு ஒரு மறு வச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு ரெட் லைட் அடிக்கும். அவன் வில்லன்னு டயலாக் மூலமா இல்ல, காட்சிப்படுத்தல என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்புறம் அவன் வில்லன் தான் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொன்னு என்ன செய்வாங்க, வாட் 69 ஒரு பாட்டில் முன்னாடி வச்சிருப்பான். குடிக்கிற மாதிரி கூட காட்ட மாட்டான். முதல்ல எல்லாம் 69 ஒரு பாட்டில் முன்னாடி இருந்தாக்க இவன் ஆளு யாரு, வில்லன். ஆனா இன்னைக்கு ஹீரோவே டீ குடிக்கிற மாதிரி மது அருந்திர காமிக்கிறான். இதை பார்த்து வளர்கிற இளைய சமுதாயம் இது பெரிய தவறே இல்லை என்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த கடுமையான போதை பழக்கத்தை, கலாச்சாரத்தை நார்மலைஸ் பண்ணி விட்டதுதான் நம்முடைய சினிமாவினுடைய மிகப்பெரிய பாதிப்பு. விளைவு என்னவாயிருக்கிறது? முஸ்லிம் சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அகாஷன், திருமணம், உல்லாச டூர், இந்த மாதிரி எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் இப்ப பசங்கள்ட்ட காலேஜ் கேம்பஸ் இங்க அங்க எங்கும் இல்லாமல் இது ஒரு காலத்துல டிவியில விளம்பரமே அப்படித்தான் கொடுத்தான். நல்ல வேளை அந்த விளம்பரத்தை தடை செய்தாங்க. யுவர் டேஸ்ட் யுவர் ரைட், விளம்பரத்தினுடைய ஜிங்கிள் வாசகம், உங்கள் ருசி உங்கள் உரிமை. மது போதைக்கு எழுத கொடுத்த விளம்பரம் நல்ல வேளை இப்ப தடை செஞ்சுட்டாங்க. அப்ப இன்னைக்கு குடிப்பது தனி மனிதனின் உரிமை என்று ஆக்கிவிட்டார்கள். நார்மலைஸ் பண்ணதை தாண்டி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் இதற்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இதெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் பிரச்சாரமா சொல்ல வேண்டியிருக்கிறது. நரகத்தினுடைய சீலை தாண்டா குடிச்சிட்டு இருக்கிறீங்க பட்பாவிகளா. நீங்கள் மது அருந்துவதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளை தனித்துக் கொள்ளவில்லை, ஒரு சமுதாயத்தையும் நடு குழியிலே இறக்கி விட்டு நீயும் நரக குழிக்கு போக போகிறாய். துனியாவில் உன் சமுதாயத்தை சீரழிவு குழிக்குள்ளே தள்ளி விடுகிறாய், நீயும் நரக குழிக்குள்ளே போகிறாய். யார் போய் சொல்லுவது? அன்புக்குரியவர்களே, இது மாதிரி இன்னும் சில செய்திகள் நமக்கு இருக்கின்றன. ஒரு சம்பவம் சொல்வதாக சொல்லி இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஜ்தனிபுல் ஹம்ர, போதையை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர்ரி, அனைத்து தீமைகளுக்கும் சாவியே இதுதான். எல்லா தீமைகளுக்கும் இதுதான் சாவி. இதுக்கான ஒரு சம்பவமே சொல்லப்படுகிறது. என்ன பாருங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலி, அந்த சம்பவத்தை சொல்லி நான் நிறைவுக்கு செய்கிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நஸஇ என்கிற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஜ்தனிபுல் ஹம்ர ஃபைன்னஹா உம்முல் ஹபாயிஸ், போதையை தவிர்த்துக் கொள்ளுங்கள்,
அனைத்து தீமைகளுக்கும் இதுதான் தாயாக இருக்கிறது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹு கான ரஜுலுன் மிம்மன் ஹலா கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலே ஒரு மனிதர் இருந்தார், யதஅப்பது, மிகப்பெரிய ஆபித், இறைவனை எப்பொழுதும் இபாதத்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர், அதிகமாக இபாதத்து செய்யக்கூடியவர், வயஅத்தஸிலுன் நாஸ், மக்களை விட்டு ஒதுங்கி இருந்தார். மக்களோடு ஜாயிண்ட் ஆகும் போதுதானே தப்பு தவறுக்கு வாய்ப்பு. மக்களை விட்டு விலகி இருந்தா பெரும்பாலும் தவறுகளுக்கு வாய்ப்பே இல்லை. புனிதமானவர் என்று சொல்ல வருகிறார்கள். ஒரு கவர்ச்சியான பெண்ணிடத்திலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறார் அந்த மனுஷன். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. தொழுகையாளி, இபாதத்தாளி, கவர்ச்சியான ஒரு பெண்ணிடத்திலே ஒரு நட்பு வைக்கிறார். இப்ப அரிசலத்து இலைஹி ஜாரியத்தஹா, அந்த பெண் தன்னுடைய வேலைக்கார பெண்ணை அவரிடத்திலே அனுப்பி ஃபகாலத், சொல்லுவா, என்ன நதுஊக்கல் ஷஹாதத்தின், நாங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றோம், எங்க வீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்றோம். எதுக்கு தெரியுமா? களிமா சொல்லி கொடுக்கிறது, ஷஹாதத்தை சொல்லி கொடுக்கிறது. இஸ்லாத்தில் சேருவதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்? களிமா ஷஹாதத்தை சொல்லித்தர வேண்டும் என்று அந்த பெண் வேலைக்கார பெண் மூலமாக அவருக்கு அழைப்பு கொடுக்க ஃபதஹல. எவ்வளவு நல்ல வேலை! தாவாங்கிறது பெரிய வேலை தானே, ஷஹாதத் பெரிய வேலை தானே. அந்த மனுஷன் என்ன செய்யறார்? ஃபதஹல மாஹா ஃபதஃபிகத். அந்த வேலைக்கார பெண்ணோடு அவர் அந்த வீட்டுக்குள் நுழைய அந்த வீட்டு பணிப்பெண் கதவை சாத்துகிறாள். குல்லமா தஹல பாபன், அந்த மனுஷன் ஒவ்வொரு வாசல் வழியாக வெளியேற நினைக்கும் பொழுதெல்லாம் அகலத்துஹு தூனஹு, அந்த மற்ற வாசலையும் அந்த பெண் அடைத்து கொண்டே வர வீட்டுக்குள்ள சிக்கிறார். ஹத்தா அஃபுதா இளம்ரத்தின் வதியத்தின், அந்த பெண் இருக்காளே அந்த வீட்டு எஜமானி, கடைசியில அந்த வீட்டு எஜமானி இருக்கக்கூடிய அறைக்குள் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயா நுழைஞ்சு தப்பிக்க பார்த்தா எல்லா ரூமையும் கதவை சாத்தா இந்த ரூமுக்குள்ள கடைசி வர்றார். இந்தஹா குலாமன் பாத்தியத்துன் ஹம்ரின், அங்க ஒரு சிறுவனும் ஒரு மது கோப்பையும் இருக்கு. ஒரு சிறுவனும் ஒரு மது கோப்பையும். இப்ப காலத்து இன்னி வல்லாஹி மா தாவத்துக்கள் ஷஹாதத்தின், நான் உங்களை ஷஹாதத்து சொல்றதுக்கு அப்படியெல்லாம் கூப்பிடல, அல்லாவின் மீது சத்தியமாக இங்க ஷஹாதத்தெல்லாம் யாருக்கும் சொல்லி கொடுக்கல, அதுக்காக நான் கூப்பிடல. வல்லாக்கி நீ தாவத்துக்கள் தக அலைய, நீ என்னை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் உன்னை கூப்பிட்டேன், என்னை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உன்னை அழைத்தேன். அவு தக்துல் ஹாதல் குலாம அவு தஷ்ரிபு ஹாதா ஹாதா ஹம்ரல் ஹாதல் ஹம்ரல், என்னை நீ அனுபவிக்கலானாக்கா உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான். இந்த சான்ஸை விட்டானாக்கா நீ இந்த ரூம்ல இருந்து வெளியே போறதுக்கு உனக்கு ரெண்டே சான்ஸ் தர்றேன். ஒண்ணு, இந்த சிறுவனை கொலை செய்ய வேண்டும், அல்லது இந்த கோப்பையில் இருக்கும் மதுவை அருந்த வேண்டும், அல்லது என்னை அனுபவிக்க வேண்டும். என்னை அனுபவிக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு மூணு பாவங்கள் முன்னால் வருகிறது. என்னென்ன பாவம் எல்லாம்? விபச்சாரம், கொலை, மது. 3 பாவங்களை முன்வைத்து ஆப்ஷன் கொடுக்கிறான். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நீ பார்க்க முடியும். அதுவும் எப்படி? இவர் கேட்டோன்னா இந்த மனுஷன் சொன்னார், கொலைங்கிறது எவ்வளவு பெரிய பாவம், சிறுவனை கொலை செய்யறதுங்கிறது பெரிய பாவம், ஜினாங்கிறது அது இன்னொரு பாவம். இந்த ரெண்டுமே நல்ல கவனிங்கன்னு பாருங்க, இந்த ரெண்டுமே அடுத்தவரோடு சம்பந்தப்படுகிற பாவம். இவரிடமிருந்து கொலை இன்னொரு ஆள் மேல நிகழுது. சினாவும் அப்படித்தான். இவருடைய காமம் இன்னொரு பெண்ணிடத்தில் வெளிப்படுகிறது. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு? மது வருந்துன்னா அது என்னோட மட்டும் முடிஞ்சு போகும், அந்த பாவம் அதனுடைய விளைவு எனக்கு மட்டும் தானே போதை வரும். கொலை செஞ்சா என்னிடமிருந்து இன்னொரு இடமிருந்து பாவம் வருகிறது. ஜினாவும் அப்படித்தான். அப்ப இவர் என்ன செய்யறாரு? ஒரு சின்ன கோவலை கிளாஸ் எடுத்து அருந்து விடுகிறார். பகால ஜீதூனி பலம் எருமி, இதுக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன அதிகப்படுத்தக்கூடாது, என்னை அதிகமா வற்புறுத்தவும் கூடாது, பலம் எருமி விட்டுருங்க. ஹத்தா வக்கா அலையம். இப்படி சொன்ன போதை தலைக்கேறியவுடன் அந்த பெண்ணை அனுபவிக்கிறார். வக்கத்தல நப்ச, அந்த சிறுவனையும் கொலை செய்து விடுகிறார். இப்போ ஆரம்பத்துல என்ன நிலை இருந்துச்சு? ஜினா பெருசு, கொலையும் பெருசு, மது சின்னது. ஆனால் நடந்தது என்ன? அந்த ஆளு ஜினா பண்ணிருந்தா அதோட போயிருக்கும், கொலை செஞ்சிருந்தா அதோட போயிருக்கும். அந்த பெண் ஆப்ஷன் தானே கொடுத்தா, அந்த பெண்ல அதோட போயிருக்கும்னு சொல்லி அதை நான் அங்கீகரிக்கல. அந்த பெண்ணுடைய வியூல அல்லது இவருடைய மனநிலையில கொலை செய்திருந்தால் அந்த ஒரு பாவத்தோடு முடிஞ்சிருக்கும், ஜினா செய்திருந்தால் அந்த ஒரு பாவத்தோடு முடிஞ்சிருக்கும். இது மதுதானே என்று நினைத்ததால் 3 பாவத்தையும் செய்வதற்கு அந்த மது காரணமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள், ஃபஜ்தனிபுல் ஹம்ர,
எனவே மதுவை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா லா தஜ்தமஹிய வல் ஈமானு அபதா. ஏனென்றால் ஒருபோதும் மதுவும் ஈமானும் ஒன்று சேர முடியாது. இல்லா அவுஷக அஹதுஹுமா ஐயஹ்ருஜ சாஹிபஹு. இந்த இரண்டில் ஒன்று அவரை விட்டு வெளியேறாமல் ரெண்டு ஒன்று சேராது. அந்த இரண்டுல ஒண்ணு வெளியேறாம ஒரே நேரத்தில் ரெண்டு ஒரு ஆள்கிட்ட என்ன ஆகாது, ஒன்னா இருக்க முடியாது. இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது என்று சொல்லி அந்த ஹதீஸ் முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நான் என்னுடைய உரையினுடைய இறுதி கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறேன். சொல்ல வந்த செய்தி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இரண்டு கோணத்தில் என்னுடைய உரையை அமைத்துக் கொண்டிருந்தேன். சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் என்பது நாம் கண்டும் காணாமல் கடந்து செல்வதற்குரியது அல்ல என்கிற கோணத்தில் கொஞ்சம் செய்திகளை சொல்லி இருக்கிறேன். அதற்கான காரணங்களையும் சில ஆயத்துகள் ஹதீசுகளின் பின்னணியில சொல்லி இருக்கிறேன். இரண்டாவது, இந்த மது என்கிற விஷயம் நாம் நினைப்பது போல ஏதோ தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்ட பாவமாக நாம் கருதி கடக்க முடியாது. இது எல்லா பாவங்களுக்கும் தலையானதாக இருப்பதன் காரணமாக இது விஷயத்தில் நாம் அசட்டையாக இருந்துவிட முடியாது என்கிற கோணத்திலும் சில செய்திகளை ஹதீஸ்களின் பின்னணியிலே உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். இந்த செய்திகளை நாம் நம்முடைய சொசைட்டிக்கு பரவலாக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த கேம்பெயினில் நீங்களும் பங்காளியாகிறீர்கள், நீங்களும் இதிலே பங்கு கொள்கிறீர்கள். நமக்கு தெரிந்த இடத்தில் எங்கெல்லாம் இந்த தீமை நடைபெறுகிறதோ ஒரு வார்த்தையாவது இதற்கு எதிராக நாம் பேச வேண்டி இருக்கிறது. அது நம்முடைய தார்மீக கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவோம். அதன் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை தூய்மையான சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானாக என்கிற உளமார்ந்த பிரார்த்தனைகளோடு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.